ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நம்ம எல்லாருமே ஏஇ டூலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ChatGPT. ChatGPT யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த கொஸ்டின் தேவைப்பட்டாலும் சரி, என்ன தேவைப்பட்டாலும் உடனே ChatGPT தான் கான்டாக்ட் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ChatGPTயில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஹிடன் சீக்ரெட் ட்ரிக்ஸ், நிறைய ட்ரிக்ஸை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ். இந்த மாதிரி எல்லாம் ட்ரிக்ஸ் இந்த ChatGPTல இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ChatGPT அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் ஏதாவது ஒரு டவுட் வருது, ஒரு டேப்லெட்டை பற்றி நீங்கள் செக் பண்ணுறீங்க, இல்லை வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்குறாங்க, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு நீங்கள் செக் பண்ணி முடிச்ச பின்னால் அது எல்லாமே ஒரு இடத்துல சேட் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை இது ஒரு டெம்பரவரியாக தான் யூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் போய் ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு ஸ்டோர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ண பின்னால் மேலே டாப்பில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து டைப் பண்ணுற இடத்துல பாருங்கள் டெம்பரவரி சேட்னு மாறிடுது. இனிமேல் நீங்கள் எந்த டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணாலும் சரி, செக் பண்ணாலும் சரி, எதுவுமே போய் சேட்டோட ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகாது. இது டெம்பரவரியாக யூஸ் பண்ணி முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ChatGPTயில் நிறைய விஷயங்களுக்காக ஒரு இமேஜஸ்ஸு, ஃபைல்ஸு, பிடிஎஃப், டாக்குமெண்ட்டு, ஒரு ப்ரெசன்டேஷன் இதெல்லாமே ஆட் பண்ணி நமக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? இது எல்லாமே ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிருக்கும். நிறைய அட்டாச் பண்ணிப்போம்ல, இதெல்லாம் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுட்டு இது எல்லாத்தையும் எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத செகண்டாக பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ChatGPT அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற அந்த 2 லைனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டோடைய ப்ரொஃபைல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ்ன்னு இருக்கும். இந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கங்க. நான் அதிகமாக யூஸ் பண்ணல, அதனால் ஃபைலை பொறுத்தளவு 15 MBயும் இமேஜஸை பொறுத்தளவு 390 MBயும் தான் இருக்குது. டோட்டலாகவே இது ரெண்டும் சேர்ந்து 405 MB தான் இருக்குது. மேலே பாருங்கள் 4 GB வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. சரி, இப்போ இந்த ஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன ஃபைலெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. அதில் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. இமேஜஸையும் கிளிக் பண்ணுங்கள். இமேஜஸ் என்னென்ன அட்டாச் பண்ணிக்கிங்க ஆல்னு சொன்னால் எல்லாமே ரெண்டும் சேர்ந்து கலந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே இருக்கிற டெலிட்டுங்கிறத கொடுத்து டெலிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டோட்டலாக இதிலேருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் ChatGPT அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற 2 லைனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் லைப்ரரின்னு இருக்குது பாருங்கள் செகண்டாக, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஆல் இமேஜஸ் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. இதையை நீங்கள் கிளிக் பண்ணியும் டெலிட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபைல்ஸை கிளிக் பண்ணிவிட்டேன். அதில் டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட்னு நான் கொடுத்துட்றேன். உடனே செலக்ட் பொசிஷனுக்கு வந்திருக்கு. எந்தெந்த இமேஜஸ் ஃபைல்ஸு இதெல்லாம் வேணுமோ அதை எல்லாமே நம்ம டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிரும். இப்படி டெலிட் பண்ணலாம். அப்படி நீங்கள் டெலிட் பண்ணாமல் நீங்கள் விட்டிங்கன்னா ChatGPT பொறுத்தளவு 30 நாள் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிகிட்டே வச்சுருக்கோம். 30 நாள் கழித்து அதுவே டெலிட் பண்ணிடும். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃப்ரீ வேணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணி. நெக்ஸ்ட்டு ChatGPTக்குள்ளே நம்ம நிறைய சேட்ஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ தேவையில்லாததெல்லாம் நம்ம அழிக்கிறோம்னா நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும். ஸோ குறைஞ்சது ஒரு 300 to 400 சேட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம போய் எப்படி அழிக்கிறது, ஸோ ஒவ்வொன்றா நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது, இல்லை எந்த சேட்டுமே வேண்டாம் டோட்டலாக டெலீட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ChatGPT அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் லெஃப்டில் இருக்கிற 2 லைனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள சேட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்த சேட் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க, டெலிட்டுன்னு கிளிக் பண்ணுறீங்க, உடனே டெலிட் ஆயிரும். இது சிங்கிள் சேட்டை டெலிட் பண்ணுறது. இல்லை எனக்கு ChatGPTக்குள்ளே இருக்கிற எந்த சேட்டுமே அது 300 to 400 சேட்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே ஒரே கிளிக்கில் நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா சேம் இந்த ChatGPTக்குள்ளே டாப் லெஃப்டில் இருக்கிற 2 லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஜிமெயில் அக்கௌண்ட்டுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டேட்டா கண்ட்ரோல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க.
இந்த டேட்டா கண்ட்ரோல்குள்ளே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கிளியர் சேட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் சொல்லியிருக்கு பாருங்க, ஆல் யுவர் சேட் வில் பி கிளியர்டு ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. இதை வந்து எல்லா சேட்டுமே நீ இது வரைக்கும் எவ்வளோ சேட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாமே ஒரே டைமில் ரிமூவ் பண்ணிடுவேன். இதை மறுபடியும் திருப்பி எடுக்க முடியாது, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குது. இந்த இடத்துல மறுபடியும் கிளியர் சேட் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா டோட்டலாகவே ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சேட் டோட்டலாக கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சேட் ஜிபிடி அப்ளிகேஷன் நம்ம என்னென்னலாம் சேட் பண்ணுறோம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸு, இமேஜஸ்ஸு, ஸோ எல்லாமே கொடுக்குறோமோ அது எல்லாமே அவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் இது வரைக்கும் பண்ணின சேட்டு எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி அவங்க உங்களை பற்றி ஒரு டேட்டாவே கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டேட்டாங்கிறது நம்மளுடைய ப்ரொஃபைல், நீ யார், எந்த மாதிரியான ஆள் அப்படிங்கிறது எல்லாமே தனியாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ரெண்டுமே இந்த சேட் ஜிபிடி அப்ளிகேஷன் தான் இருக்குது. இது ரெண்டையுமே கண்டிப்பா நம்ம ஆஃப் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம செக்யூரிட்டி அண்ட் பிரைவசிக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்றதை எப்படி ஸ்டாப் பண்றதுங்கிறத பார்ப்போம். சேம் உங்க சேட் ஜிபிடிக்குள்ள டாப் லெஃப்ட்ல இருக்கிற 2 லைன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மெமரின்னு இருக்கும், மெமரியை கிளிக் பண்ணிக்கங்க. மெமரிக்குள்ள எனேபிள் மெமரின்னு இருக்கு. இதுதான் நம்மளுடைய டேட்டாவை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. இதுலேயே கொடுத்துருக்கு பாருங்க, சேட் ஜிபிடி அவங்களுடைய பர்சனலுக்காக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சேட்டு, ஃபைலு, அதாவது நம்ம என்னென்ன கனெக்ட் பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே அது கலெக்ட் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால எனேபிள் மெமரி எனேபிளில் இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிக்கங்க. இதுலேயே இந்த எனேபிள் மெமரியை டிசேபிள் பண்ணுறதுக்கு முன்னால் கீழே பார்த்தீங்கன்னா மெமரி சம்மரி இருக்கும். மெமரி சம்மரியை கிளிக் பண்ணீங்கன்னா இது நாள் வரைக்கும் நீங்க என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் கொடுத்தீங்களோ அந்த டேட்டாஸ் எல்லாம் அது ரீட் பண்ணி உங்களை பத்தின ஒரு முழு டேட்டாவும் கொடுக்கும். அதை நீங்க படிச்சு பாருங்க, கண்டிப்பா ஷாக் ஆவீங்க. இவ்வளவு டீடைல்ஸ் நம்மளை பத்தி தகவல் சேகரிச்சிருக்கா அப்படிங்கிறது. ஸோ தட் நம்மளுடைய மொபைலில் வேற யார் எடுத்தாலும் நம்ம பர்சனலாக கேட்டிருக்கிற டீடைல்ஸ் கூட வெளியே. அதனால இந்த மெமரி சம்மரிங்கிறது கண்டிப்பா நீங்க ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு டாப் மெமரி சம்மரிக்கு டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி டெய்லி டர்ன் ஆஃப் மெமரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற மெமரியை கிளியர் பண்ணி இந்த மெமரி சம்மரி ஆஃப் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.